இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து இவ்வளவு நேரம் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் சங்கீதம் 5வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 5:12 வசனம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். நீதிமானை தேவன் என்ன செய்கிறாராம்? ஆசீர்வதிக்கிறார். நீதிமானை நீர் ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் படிக்க கேட்போம். For the Lord will bless the righteous, with favor will thou compass him as with a shield. ஸ்தோத்திரம். ஒரு பாதுகாப்பின் சீல்டுனால ஆண்டவர் பாதுகாத்து நீதிமான் என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். இந்த நாளில் நீதிமான்கள் என்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். நீதிமான்கள், நீதிமானை தேவன் ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால சூழ்ந்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். யார் நீதிமான்? எப்படிப்பட்டவர்கள் வேதத்தில் நீதிமான்களாக இருந்தார்கள் என்று சொல்லி சில காரியங்களை இந்த நாளிலே தியானித்து என் வாழ்க்கையில் நான் ஒரு நீதிமானாய் வாழ வேண்டும் என்கிற குறிக்கோளோடு இந்த பிரசங்கத்தை கேட்டு நாம் செபித்து கடந்து போகிறோம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 14வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை படிங்க. சங்கீதம் 14:5. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறாரே. தேவன் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறாரே. வேதம் சொல்லுகிறது தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார். யாருடைய சந்ததியோடு இருக்கிறாரா? நீதிமானுடைய சந்ததி. யார் நீதிமான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று ஆண்டவருக்காய் வாழுகிற தேவ ஜனங்கள் நீதிமான்களாய் இருக்கிறார்கள். எத்தனை பேர் நீதிமான்களாய் இருக்கிறீங்க? கை வைத்துங்க. ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்று அந்த ஞானஸ்நானத்தை பெற்று சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒவ்வொருவரும் நீதிமான்களாய் இருக்கிறார்கள். நம்முடைய சுயத்தினால, நம்முடைய முயற்சியினால அல்ல, அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீதிமானுடைய சந்ததியுடன் கர்த்தர் இருக்கிறாரே. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை படிங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 25. சுழல் காற்று கடந்து போவது போல் துன்மார்க்கன் கடந்து போவான், நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நீதிமான் யாரு? நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். என்ன அஸ்திபாரம்? ஆண்டவருக்குள்ளாய் தன்னை உறுதிப்படுத்தி கொண்டு தேவன் நமக்கு தந்திருக்கிற வேத வசனங்களின்படி வாழ்ந்து தன்னை உறுதிப்படுத்தி கொண்டவன் தான் ஒரு தேவனிடத்தில் திடமான ஒரு அஸ்திபாரம் உள்ளவன் தான் நீதிமானாய் இருக்கிறான். இந்த நாளிலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாய், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாய் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் திட அஸ்திபாரம் உள்ள நீதிமான்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்தையும் படிங்க. பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். பாவிகளை எது தொடரும்? தீவினை தொடரும். ஸ்தோத்திரம். பாவத்திலே வாழ்கிறவர்கள், பாவிகளுக்கு அது தீமைதான் தொடரும். ஆனால் நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில்
நன்மையும் கிருபையும் தொடரும்படியாய் கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த பூமியிலே தேவன் நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தமாக்கி நீதிமான்களாய் வைத்திருக்கிறார். நாம் நீதிமான்களுக்குரிய தன்மையோடு ஒவ்வொரு நாளும் வாழுகிற மக்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு கூட்டம் பாவத்திலே பாவம் செய்து இயேசுவை அறியாதபடிக்கு நம்மை சுற்றிலும் வாழ்கிறார்கள். ஆனால் நம்மை இயேசு ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி நீதிமான்கள் என்கிறதான ஒரு மகிமையான ஒரு ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறார். நீதிமான்களுக்குரிய தன்மையோடு நம்முடைய வாழ்க்கையில் வாழ்கிற தேவ பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரன். நீதிமான் நித்திய அஸ்திவாரம் உள்ளவன், நீதிமானுக்கு நன்மை பலனாக வரும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை படிங்க. ரோமர் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எவர்களை நீதிமான்களாய் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அழைத்தவர்களை ஆண்டவர் நீதிமான்களாக்கி நீதிமான்களுக்குரிய தகுதியோடு வாழச் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என்னை உம்முடைய இரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி ஞானசானம் எடுக்க வைத்து நீதிமானாய் நீர் என்னை வைத்தீர், சபையில் வைத்தீர், நான் நீதிமானாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு வாஞ்சையுடன் தேவன வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திர. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை படிங்க. நீதிமொழிகள் 3:32. மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோடு அவனுடைய ரகசியம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, நீதிமானோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது. நீதிமானோடு ஆண்டவருடைய ரகசியம் இருக்கிறது. அவர் நீதிமான்களோடு தம்முடைய ரகசியத்தை வைத்து திட்டங்களை வைத்து அவர்களை நடத்துகிற ஆண்டவர் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தில் நாம் படிக்கும்போது நீதிமான்களை குறித்து அங்கே சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் நீதிமானாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 18ஆம் அதிகாரம் 5-9 வரைக்கும் படிங்க. ஒருவன் நீதிமானா இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோட சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் நீதிமானாயிருந்து நியாயத்தையும் நீதியும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும். மலைகளின் மேல் சாப்பிடாம, நாங்கள் ஒரு டூர் போகிறோம், ஏற்காடு மலைக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். அப்படி சாப்பிடுகிறதல்ல. அங்கே மலைகளிலே போய் விக்கிரகங்களை தொழுது கொண்டு அங்கே சாப்பிடுகிறதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. விக்கிரகங்களுக்கு படைத்து அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை, சாப்பிடுகிறதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோட சேராமலும். அயலானுடைய மனைவியாகிலும் கணவனையாகிலும் ஸ்தோத்திரம் தீட்டுப்படுத்துகிறவர்களாய்
ஆண்களோ பெண்களோ இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் நீதிமான்களாய் இருக்க முடியாது. கள்ளக்காதல், பல காதல் இன்னைக்கு நம்மை சுற்றிலும் பயங்கரமாக பெருகிட்டு நாசமாக போயிட்டு இருக்கிறது. சோத்திர நேற்றுக்கு ஒரு நியூஸில் பார்க்கும்போது ஏதோ ஒரு வீட்டில் கள்ளக்காதலில் தவறான உறவு பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சின்ன குழந்தை வந்து விட்டது. அதை பார்த்ததான அந்த கள்ள உறவு பண்ணிட்டு இருந்தவன் ஒரே மிதி அந்த குழந்தையை மிதித்த போது அந்த குழந்தை எரிகிற அடுப்பின் நெருப்பில் போய் விழுந்து காலெல்லாம் எரிந்து விட்டது. பாருங்க, இன்னைக்கு பெண்களும் ஆண்களும் தவறான வாழ்க்கை துணிகரமாய் வாழ்கிறார்கள். ஆனால் ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கிறவர்கள் இப்படிப்பட்ட தவறான வாழ்க்கை வாழ்ந்தா நீங்கள் நீதிமான்களாய் இருக்க முடியாது. பரிசுத்த ஜீவியம் கண்டிப்பாக அவசியமாயிருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க கூடாது. பரிசுத்தம் இல்லாமல் நீதிமான்களாய் இருக்க முடியாது. அசுத்த ஒரு வாழ்க்கையிலிருந்து தான் ஆண்டவர் நம்மை வேறுபரித்து பரிசுத்தத்துக்கென்று நீதிமான்களாய் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னும் பாவங்களுக்கு இடம் கொடுத்து யாராவது துணிகரமாய் வாழ்ந்தாங்க அப்படின்னா அது ஸ்தோத்திரம் நீதிமான்களுக்குரிய வாழ்க்கை அல்ல. ஸ்தோத்திரம். ஒருவனையும் மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் 7ஆம் வசனத்தில் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரித்து. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? ஸ்தோத்திரம். ரொம்ப கஷ்டப்படுகிற ஏழை அவனிடத்துல அடமானத்தை வாங்கி, அதுதான் அவனுடைய வாழ்க்கைக்காக இருக்கும்போது அடமானத்தை வாங்கி இருந்தா அதை திரும்ப கொடுக்கணும். பசியுள்ளவனுக்கு நம்மிடத்துல ஏதாவது இருந்தால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். வஸ்திரம் இல்லாதவனுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கலாம். குளிரில் வேதனைப்படுகிறான், கஷ்டப்படுகிறான். அப்படிப்பட்டவனை பார்க்கும்போது வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பணத்தை அதிக வட்டிக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும்? அக்கா, நீங்கள் தான் தெய்வம் மாறி நீங்கள் தான் எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கி விடுவார்கள். ஆனால் அதிகமான வட்டி கொடுக்க அவர்களால் முடியாது. கடைசியில் நாசமாக போகணும், என் பணம் எல்லாம் இவங்களால் வட்டி கொடுத்தே நாங்கள் அழிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சாபம் விடுவாங்க. எனவே வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து. ஸ்தோத்திரம். ஒரு ஆள் செல்வாக்குள்ளவராயிருக்கிறார், இன்னொரு நமக்கு தெரிந்த ஆள் செல்வாக்கு அற்றவராயிருக்கிறார். நம்ம தெரிந்தே அநீதி என்று சொல்லி தெரிந்தே செல்வாக்குள்ளவருக்காக நம்ம நிற்கக்கூடாது. எது நியாயம் எது நியாயம் இல்லை அப்படின்றதுல நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாதிருந்தால் நாம் நீதிமானாய் இருக்க முடியாது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து. அவன் பணக்காரன், அவன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அவன் எனவே தவறு ஒருவேளை இவர் பக்கம் இருந்தாலும் அவர்தான் தவறு செய்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். வழக்கை மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாயில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நீதிமான் யார் அப்படின்றத இன்னும் நிறைய காரியங்களை நம்ம தியானிக்க வேதத்தில் இருக்கிறது. இந்த வசனங்களை நீங்கள் மறுபடியும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மறுபடியும் வீட்டில் போய் கூட படிங்க. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தை. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நீதி உள்ளவராய் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நீதி உள்ள தேவ பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நீதி உள்ள தேவன். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க.
உபாகமம் 32:4. அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவருடைய வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர், அவர் நீதியும் செம்மையுமானவர் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். உண்மையாய் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் நீதியுள்ள கடவுளாய் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திர. நெகேமியா 9ஆம் அதிகாரத்திலும் நெகேமியா சொல்லும்போது நெகேமியா 9ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை படிங்க. எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதி உள்ளவர். ஆண்டவரே, நீர் நீதி உள்ளவர். நீர் உண்மையாய் நடப்பித்தீர், நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். எரேமியா சொல்லும்போது, ஆண்டவரே நீர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறீர். நாங்கள் தான் பாவம் செய்து தேவனை விட்டுவிட்டு எங்களுடைய வாழ்க்கையில தான் நியாயக்கேடு செய்தவர்களாய் காணப்பட்டோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எங்களுக்கு நேரிட பண்ண எல்லாவற்றிலும் நீர் நீதி உள்ளவர், நீர் உண்மையாய் நடப்பித்தீர், நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். ஸ்தோத்திரம். உண்மையாய் தங்களுடைய காரியங்களை ஒத்துக்கொள்கிறார். சிறையிருப்புக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நெகேமியா உட்பட எல்லாரும் அனுப்பப்பட்டார்கள். அதன் மத்தியில் ஆண்டவரே, எங்களுடைய பாபத்தினால தான், எங்களுடைய துணிகரமான தாறுமாறான வாழ்க்கையினால தான் இந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில வந்தது. நீர் நீதியுள்ள தேவன் என்று சொல்லி உண்மையாய் அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில சரியில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நம்ம ஆண்டவரை குறை சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். நான் என்ன சர்ச்சுக்கு போறேனே, ஜெபம் பண்றேனே, என் வாழ்க்கையில ஏன் இதெல்லாம் நடக்கிறது? ஆனால் நம்முடைய வாழ்க்கை குறித்து பல நேரங்களிலே நம்ம ஆராய்ந்து பார்க்கிறதில்ல. நம்முடைய ஜீவியத்தை தாறுமாறாய் வைத்து கொண்டு நீதிமானாய் பரிசுத்தவானாய் தேவன் நம்மை அவருடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தவான்களாய் ஜீவிக்க வைத்தா, நம்முடைய வாழ்க்கையில சரியில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஆண்டவரையே பல நேரத்தில் என்ன செய்கிறோம்? குறை சொல்றோம். நம்முடைய பேச்சு சரியில்லை, நடக்க சரியில்லை. ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வேறு விதமாய் வாழ்கிறோம், வேறு விதமாய் பேசுகிறோம். எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு நான் சர்ச்சுக்கு போகிறேனே, நான் செபித்தேனே, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது? வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். பாவங்களை வைத்து கொண்டு நம்ம என்னதான் ஜெபம் பண்ணாலும், என்னதான் முட்டி மோதினாலும், ஸ்தோத்திர, ஆண்டவர் காணாதவர் போலதான் இருப்பார். நம்முடைய அக்கிரமங்களே தேவனுக்கும் நமக்கும் இடையிலே பிரிவினை உண்டாக்குகிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. எனவே நெகேமியாவை போல நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது என்கிற உண்மையை நாம் புரிந்து கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை வாழ்கிற மக்களாய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரன். தேவன் சொல்லாத ஒரு வாழ்க்கை, தேவன் அருவருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, ஸ்தோத்திரம், தேவனிடத்துல நான் கேட்டா எல்லாமே அவர் எனக்கு கொடுக்கணும், என் வாழ்க்கையில் எந்த துன்பம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னா அதுல நியாயம் இருக்கிறதா? அவர் நீதியும் நியாயம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 21வது வசனம் படிங்க. நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமா யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவக்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? கர்த்தராகிய நான் அல்லவா? நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை. என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை. ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் பேசுகிறார், நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. ஸ்தோத்திரம். அப்படின்னா நம்மை சுற்றிலும் எத்தனையோ கடவுள்கள் உருவாக்கப்பட்டு வைத்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். என்னையா அதெல்லாம்? என்னையா? ஸ்தோத்திரம். பல ஆயிரக்கணக்கில் மனிதர்களினால் உண்டாக்கப்பட்ட காரியங்கள் தான் இன்னைக்கு வணங்கப்பட்டு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் யாரை வணங்க வேண்டும்? நம்மை உருவாக்கின தேவனை, நீதிபரராயிருக்கிற அந்த தேவனை, அவரைத்தான் நாம
ஆராதிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, யோவான் மூலமாய் பேசின ஆண்டவர் சொல்லுகிறார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும். நான் கேட்க மாட்டேன், அசுத்தமாக தான் இருப்பேன், அநியாயமாக வாழ்க்கை தான் செய்வேன் அப்படின்னா வாழட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். நான் நீதிமானாயிருக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போ ஆண்டவர் பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்படின்னா நம்ம முழுவதுமாக இன்னும் பரிசுத்தம் அடைந்து முடியவில்லை. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று சொல்லி அறிவிக்கப்படவில்லை. ஆகிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி 1 யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, பரிசுத்தமுள்ளவன் என்ன இன்னும் பரிசுத்தமாகட்டும். நம்ம நினைக்க கூடாது, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், பரிசுத்தாவி பெற்றுட்டேன், சபைக்கு வாரத்தில் ஒரு நாள் போயிட்டு இருக்கிறேன், இது என்னுடைய வாழ்க்கையில் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. வேத வசனத்தின்படி, தேவனுடைய போதனைகளின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி கவனித்து பார்த்து பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வண்ணமாக நாம் தேவ சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற நாள் வரைக்கும் உலகத்தில் பரிசுத்தமாகிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நம்ம மற்றவர்களை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இயேசுவினுடைய வார்த்தையை பின்பற்றி அவருக்காக நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்கிற மக்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தோத்திரம். பரிசுத்தம் இல்லாதவன் ஒருவனும் தேவனை தரிசிக்க கூடாது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நீதி உள்ளவராக இருக்கிறபடினால நாம அவருடைய பிள்ளைகளாகி நாம் நீதி உள்ளவர்களாய், நீதி செய்கிறவர்களாய், நீதிமான்களாய் வாழ்கிற மக்களாய் காணப்பட வேண்டும். வேதத்தில் பார்க்கும்போது ஆதியாகமத்தில் முதலாக நோவாவை குறித்து ஆண்டவர் நீதிமான் என்று சொல்லி இங்கே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். நோவா நீதிமானாய் காணப்பட்டார். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஸ்தோத்திரம். நோவாவின் காலத்தில் மக்கள் அவருடைய ஜீவியத்தை பார்த்தா தேவனுக்கு ரொம்ப வேதனையாய் இருந்தது. எல்லாரும் பாவம் செய்து வழி விலகி படைத்த ஆண்டவரை தேடாதபடிக்கு பாவ வாழ்க்கையில் மூழ்கி இருந்தார்கள். தவறான வாழ்க்கை ஜீவியம் எல்லாமே தேவன் பார்த்தார். இந்த மனிதர்களை இப்படிப்பட்ட குணமுடைய, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற இந்த மனிதர்களை நான் உண்டு பண்ணினது எனக்கு வேதனையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாராம். அந்த அளவுக்கு மோசமான ஒரு வாழ்க்கை அந்த ஜெனரேஷன்ல, நோவா காலத்தில் ஜனங்கள் வாழ்ந்து வந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திர, நம்மை குறித்து, உங்களை குறித்து பெற்றோர்கள் வேதனைப்படுகிற அளவுக்கு உங்களுடைய ஜீவியம், சுபாவங்கள், நடக்கைகள் இருக்கக்கூடாது. ஏன் தான் இந்த பிள்ளையை பெற்றேனோ அப்படின்னு சொல்லி சில பிள்ளைகளை குறித்து பெற்றோர்கள் வேதனையோடு பேசுகிறதை பார்க்க முடியும். அப்படியாய்
ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது. நோவாவினுடைய நாட்களில் ரொம்ப பாவம், ஜனங்களை அழிக்க தேவன் சுத்தம் கொண்டார். அழித்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி தேவன் அந்த ஜனங்களை குறித்து பார்த்தபோது ஒரே ஒரு மனுஷன் நோவா, அவன் குடும்பத்தோடு அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டவனாய் வாழ்ந்து வந்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். ஒரு நீதிமானாய் அவன் காணப்பட்டான், மாத்திரமல்ல உத்தமனாயிருந்தான். அவனுடைய வாழ்க்கை அனுதினமும் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்த வாழ்க்கையாய் காணப்பட்டது. ஸ்தோத்திரம். தேவனோடு சஞ்சரிக்கிறது எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி 1-2 காரியங்களை சொல்லுங்களேன். டெய்லி தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஜெபம் பண்ணணும், பைபிளை படிக்கவே கூடாது. அப்படியா? பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், குடும்ப ஜெபம் செய்யணும், கர்த்தருடைய வேதத்தை படித்து அதன்படி நடக்க நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும். எதுக்கோ படிக்கிறோம், ஒரு மந்திர புத்தகம் போல ஏதோ படிக்கிறோம் அப்படி அல்ல. படித்து அதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம இப்படிப்பட்ட காரியங்களில் கவனமாய் செயல்பட்டோம்னா நம்ம நோவாவை போல தேவனோடு சஞ்சரிக்க நினைத்து வாழுகிற மக்களாயிருப்போம். அந்த பாவ நிரம்பின உலகத்தில் நோவா மாத்திரம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. உங்களுடைய தெருவில் எல்லாரும் ஒருவேளை துன்மார்க்கராய், பாவிகளாய், குடிகாரர்களாய், வேசித்தனம் பண்ணுகிறவர்களாய், பல பாவங்களில் ஈடுபடுகிறவர்களாய் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நோவாவை போல தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய கண்கள் அன்றைக்கு நோவாவை பார்த்தது போல உங்களை, உங்கள் குடும்பத்தை பார்க்கிறதா இருக்கும். ஸ்தோத்திரம். அத்தனை பேரும் ஆண்டவருக்கு வெறுப்பூட்டுகிறவராய் இருந்ததை தேவன் கண்டார். ஆனால் அதன் நடுவில் ஒரு நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டு, இயேசு பாதை எனக்கு போதும், எந்த நாளும் சந்தோஷமே ஆனந்தமே அப்படின்னு சொல்லி ஆண்டவரையே தேடின அந்த நோவாவை தேவனுடைய கண்கள் கண்டது. பாருங்க, அவனை காப்பாற்றணுமே. உலகத்தை அழிக்கும் போது, தண்ணீர்னால ஜலத்தினால இந்த பாவிகளை எல்லாம் அழிக்கும் போது, என் மகன் நோவா, என்னோடு சஞ்சரிக்கிற அந்த நோவாவை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லி அதற்காகவும் தேவன் திட்டம் வகுத்து அவர்களை பாதுகாக்கிறதை வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும் படிங்க. ஆதியாம் 6ஆம் அதிகாரம் 5-7. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு, நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அது அவருடைய இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். தாம் 6ஆம் வசனத்திலே தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கிறதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. 5ஆம் வசனத்திலே மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் ரொம்ப மோசமாயிருக்கிறது. தோத்திரம். இன்னைக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் தான் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஐசக் சவரன் நேரத்துக்கு ஒரு வீடியோ அனுப்பினார். சவுதி அரேபியாவில் தானே பிரதர், சவுதி அரேபியாவில் ஒரு 15-16 வயசு பெண்ணை 7 பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் பிடித்து அந்த பெண்ணை கற்பழித்து கொலை செய்து விட்டார்கள். நம்ம ஊரா இருந்தா பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் பிடித்து கரெக்டான ஆளுக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க. பாருங்க, அந்த பெண்ணை, சிறு பெண்ணை, வாழ வேண்டிய பெண்ணை
கெடுத்து கொலை செய்த அந்த பாவிகளை அன்றைக்கே பிடித்து அந்த சவுதி அரேபிய அரசாங்கம் பிடித்து அவர்களை விசாரித்து அங்கே அவருடைய நீதிபதிக்கு முன்பாக நிறுத்தும்போது நீதிபதி கட்டளையிடுகிறார், இவர்களை தலையை துண்டித்து இவர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லும்போது உடனடியாக அவர்களை அந்த ஒரு மலை போல இருக்கிறதான பகுதிக்கு அழைத்து போய் முழுவதும் முகமூடி அணிந்து அங்கே இருக்கிற ஒரு நபர் இந்த 7 பேரையும் அவர்கள் கைகளையும் கால்களையும் கட்டி கரெக்டாக ஒரே அந்த பெரிய கத்தி எடுத்து அவருடைய கழுத்தில் ஒரே வெட்டில் துண்டாக்கி விடுகிறார். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட காரியங்கள் தேவைதான். பொல்லாதவர்கள் இன்னைக்கும் தமிழ்நாட்டிலும் அரசாங்கம் ஓரளவு தான் பண்ண முடியும். அதே நேரத்தில் கொஞ்சம் இன்னும் நல்லா ஸ்ட்ரிக்ட் ஆக்குனா தான் சட்டங்கள் எல்லாம் வளைந்து கொடுக்கிறதா இருக்கிறபடினால தான் இன்னைக்கு மனுஷன் தன்னுடைய இருதயத்தின் தோற்றம் எண்ணத்தை அப்படியே நிறைவேற்றி சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி ஈஸியாக வெளியில் நடமாடுகிறார்கள். ஜனங்களுக்கு சட்டத்தின் மேலேயும் நம்பிக்கை இல்லை, போலீஸ் மேலேயும் நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. போலீஸ்காரர்களுக்கும் அவங்களுக்கும் பயந்தானே, இதா ரவுடிகளை நம்ம போய் எதா பண்ண போனால் நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் பயப்படுகிறார்கள். எப்படி இருந்தாலும் மனிதனுடைய இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கண்டார். இந்த நாட்களில் அதை காட்டிலும் பொல்லாத இருதயத்தோடு மனிதர்கள் வாழ்கிறார்கள். ஸ்தோத்திரம். பொல்லாத இருதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் நீதிமானாகிய அந்த நோவாவை போல வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அவன் அப்படி செய்கிறானே, அவனும் கிறிஸ்தவன் தானே, அவன் இப்படி இருக்கிறானே, அவன் இப்படி சுத்துறானே, அவன் இப்படி வாழ்கிறானே அப்படின்னு சொல்லி பார்த்தா சோத்திர நோவாவை தவிர மற்றவர்கள் அழிக்கப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையில் அழிவின் பாதையில் தான் போய்கொண்டிருப்போம். ஸ்தோத்திரம். ஒரு நோவாவை ஒரே ஒரு ஆளா இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வை நேர நோவாவை பார்த்தது. இவனை காப்பாற்றணுமேப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பேழை உண்டு பண்ண செய்து அவனையும் அவனுடைய குடும்பம் எல்லாரையும், அவனுடைய 3 மகன்மார்கள், அவனுடைய மனைவிமார்கள், நோவாவனுடைய மனைவி நோவா என்று சொல்லி 8 பேரை பேழைக்குள்ளே கர்த்தர் பத்திரமாய் வைத்து அதற்கப்புறம் பெருமழை பொழிந்தது. ஸ்தோத்திரம். வானத்தின் மதகெல்லாம் அப்படியே திறந்து தண்ணீர் ஊற்றி கொண்டே இருந்தது. ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் திறந்து அப்படியே பிளந்து கொண்டு தண்ணீர் வெளியே வந்தது. 40 நாட்கள் மழை, எல்லா மலைகளும் மூடப்பட்டது. நோவாவனுடைய கப்பல் மாத்திரமே, பேழை மாத்திரமே எல்லா அந்த தண்ணீர்களுக்கு மேலே மிதந்து கொண்டிருந்தது. நோவாவை பரியாசம் பண்ணி இந்த பிள்ளைகள் கூட பாடினாங்க பார்த்தீங்களா? நோவாவை பரியாசம் பண்ணி, ஏன்பா மழையே இல்லை, ஒண்ணுமே இல்லை, பேழை கற்றிய பைத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டவங்க, பரியாசம் பண்ணவங்க எல்லாருமே தண்ணீர்ல அழிக்கப்பட்டு போனார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் நீதிமான்களை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். நாம நீதிமான்களாய் வாழ, அவருடைய பிள்ளைகளாய் வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஸ்தோத்திரன். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு நீதிமானாக கண்டேன், எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இந்த சந்ததி ஏராளமான ஜனங்கள் பலுகி பெருகின அந்த நாட்களில் இந்த சந்ததியிலே நான் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நீதிமான்களாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். நோவாவை போல அழைக்கப்பட்ட இந்த சகோதரி, இந்த சகோதரன், இந்த வாலிய பிள்ளை, இந்த சகோதரன் என்ன செய்கிறார்கள், எப்படி வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பார்க்கிறார். ஸ்தோத்திரம். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு நீதிமானாக கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நம்ம எங்க இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து பார்க்கும்போது சந்தோஷப்படணும். ஸ்தோத்திரம். இவர்கள் நீதிமான்கள், என்னுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டு இவர்களை பரிசுத்தப்படுத்தினேன்,
இவர்கள் நீதிமான்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்மை குறித்து பார்க்கும்படியாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா, தோத்திரம். யாருமே நம்ம பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில இருந்து விடக்கூடாது. ஸ்தோத்திரம். யாரும் எந்த மனிதரும் பார்க்காவிட்டாலும் 2 கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள் அது ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த சந்ததியில நோவாவை அவர் நீதிமானாக கண்டேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அந்த நோவாவினுடைய குடும்பம் தேவனுக்கு முன்பாய் நீதிமான்களாய் இருந்ததானே அந்த குடும்பம் பேழையிலே பாதுகாக்கப்பட்டார்கள். அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவருடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்துள்ள வேத பகுதிகளை பார்க்கும்போது அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். கடைசியில பேழை ஒரு மலையின் மேல் தங்கிற்று. அரராத் என்கிற மலையின் மேல் அவர்களை தேவன் வெளியே கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்ததை வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில ஒரு இந்த நோவாவை போல நீதிமான்களாய் இருக்கணும். என் வாழ்க்கை நான் எப்படி வேணாலும் வாழுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவதற்காக இயேசு உங்களையும் என்னையும் ரட்சிக்கவில்லை. அவருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவருடைய வேதத்தின்படி உபதேசத்தின்படி வாழதானம அழைக்கிறார். ஸ்தோத்திரம். நான் பெரிய ஆளா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எல்லாம் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆராதித்து இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நாமே ஏமாற்றி கொண்டு வாழுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கை எனக்கு போதும்பா அப்படின்னு சொல்லி அவன் தேவனை தெரிந்து கொண்டு தேவனோடு வாழ ஒப்பு கொடுத்தபடினால எவ்வளவு பெரிய பாதுகாப்பு பாருங்க. எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். தண்ணியில அழிந்து போகும்போது எல்லாரும் கூப்பாடு போட்டிருப்பாங்க, நோவா கதவை எப்படியாகிலும் திறப்பா, திற, நம்ம எல்லாம் எவ்வளவு ஃப்ரெண்டா இருந்தோம், பக்கத்து வீடா இருந்தோமே, திறப்பா. முடியாது. தேவனே நோவா அந்த பேழையின் கதவை அடைத்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, நாட்களில் தேவ பிள்ளைகளாகிய நாம் நீதிமான்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில நீதிமான்களாய் நாம வாழ்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒவ்வொருவரும் பிள்ளைகளாய் இருக்கலாம், பெரியவர்களாய் இருக்கலாம், எல்லாரும் ஆண்டவருடைய பரிசுத்த வழியில தூய வழியில நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பிசாசு இந்த நாட்களில் என்ன செய்கிறான் அப்படின்னா, நீதிமான்களாய் வாழ அழைக்கப்பட்டவர்களையும் பலவிதமான பாவத்தில் அவர்களை தள்ளணும், படுகொலியில போடணும் அப்படின்னு சொல்லி செயல்படுகிறவனாய் இருக்கிறான். எனவே ஸ்தோத்திரம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு இடமே கொடுக்க கூடாது. ஸ்தோத்திரம். யாரும் செய்யாததா? இதை ஒரு நாள் செஞ்சு பாரு, உனக்கு தான் தெரியுமே. அவனும் அப்படித்தானே வாழ்றான், இவளும் இப்படி தானே வாழ்றா, நம்ம என்ன புதுசாக பண்ண போறோம், அவங்க எத்தனை வருஷம் விசுவாசி அப்படின்னெல்லாம் பிசாசு என்ன செய்வான், எண்ணங்களை கொண்டு வருவான். ஆனா தேவ ஜனங்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில நீதிமான்களாய் இயேசுவின் பிள்ளைகளாய் இந்த உலக வாழ்க்கையில தேவன் நமக்கு தருகிற ஆயுசு நாட்களிலே நீதிமான்களாய் வாழ அழைக்கப்பட்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜீவன் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் நீதிமான்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் அந்த சாட்சி நோவாவினுடைய வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து சாட்சி பெற்றான். இந்த சந்ததியில உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன் என்று சொல்லி சாட்சி பெற்றது போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனிடத்துல சாட்சி பெற வேண்டும். மனிதர்கள் நம்ம ஒழுங்கா இருக்க நினைக்கும் போது இருக்க விட மாட்டாங்க. என்ன இவர் பெரிய சாமியாரு அப்படி இப்படி என்று சொல்லி பல காரியங்களை சொல்லி உங்களுடைய இருதயத்தை என்ன செய்வாங்க, கலைக்க நினைப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில இயேசு எனக்காக
தம்முடைய இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்திருக்கிறார், நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அந்த இயேசுவுக்காக என்னுடைய வாழ்க்கையில நான் வாழ்வேன். எந்த சத்துருடைய எதிர் போராட்டங்கள், எந்த ஒரு மனிதர்கள் எனக்கு விரோதமாய் எதிராய் இருந்தாலும் என் வாழ்க்கை இயேசுவுக்கே நான் நீதிமானாய் வாழ வேண்டும் என்கிற உறுதியோடு நாம் வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் படிக்கும்போது ஆபிரகாமை குறித்து வேதம் நீதிமான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 4:9 படிங்க. இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே. ஆபிரகாமுக்கு விசுவாச நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே. அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனா இருந்த போதோ, விருத்த சேதனம் இல்லாதவனா இருந்த போதோ? விருத்த சேதனம் உள்ளவனா இருந்த போதல்ல. ஸ்தோத்திரம். பாருங்க, ஆபிரகாமை குறித்து தேவனை விசுவாசித்து வாழ்ந்ததானே, தேவன் சொன்ன காரியங்களை நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவரை நம்பி விசுவாசித்து வாழ்ந்ததானே அந்த ஆபிரகாமை, அவனுடைய விசுவாசத்தை தேவன் நீதியாக எண்ணினார் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ வாழ்க்கையில இயேசுவை விசுவாசித்து நம்பி, இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவர் எனக்கு போதுமானவராய் இருப்பார், என் குடும்பத்துக்கு என் பிள்ளைகளுக்கு போதுமானவராய் இருந்து நடத்துவார் என்று சொல்லி தேவ வார்த்தைகளை விசுவாசித்து அவரை விசுவாசித்து நாம் வாழ்கிற ஜனங்களாய் இருக்க வேண்டும். ஆபிரகாம் விசுவாசித்தார், அதை அவருக்கு தேவன் நீதியாக எண்ணினார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதே 4ஆம் அதிகாரம் 20 படிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் தன்னோடு பேசின வார்த்தைகளை அவன் விசுவாசித்து நம்பி அதை அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் அவன் அந்த ஆபிரகாம் வாழ்ந்ததை வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆபிரகாமுக்கு கொடுத்தபடி ஒரு சில வார்த்தைகளை மாத்திரமல்ல, இந்த பைபிள் முழுவதும் அநேக ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். இதை படித்து விசுவாசித்து வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசித்து ஜீவிக்கும் போது ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசத்தை நீதியாக எண்ணின ஆண்டவர் நமக்கும் நீதியாக எண்ணி நம்மை ஆசீர்வைத்து வழி நடத்துவார். பாருங்க, 23ஆம் வசனத்திலும் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஆபிரகாமுக்காய் மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவருடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை ஆபிரகாம் விசுவாசித்தது போல நாம் விசுவாசித்து வாழ்கிற ஜனங்களாக காணப்பட வேண்டும். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிப்போம், முடிக்க போறோம். யாக்கோபு 2:23. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேதவாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணி அறிக்கையிட்டு ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நம்பி கடைசியில தேவனுடைய சிநேகிதனை போல அவன் மாறிவிட்டான். ஒரு நோவாவை போல தேவனோடு சஞ்சரிக்கும் போது ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில நல்ல ஒரு ஐக்கியம், ஒரு நல்ல சிநேகிதனோடு நல்ல ஃப்ரெண்டோடு பழகி வாழ்கிற மக்கள் நல்ல ஃப்ரெண்டுக்குரிய தன்மைகளோடு நல்ல குணங்களோடு இருப்பார்கள். அதே நேரத்தில் மோசமான ஒரு ஃப்ரெண்டோடு சேருகிறவர்கள் எப்படி இருப்பாங்க?
அந்த எந்த ஃப்ரெண்டோடு சேர்ந்தானோ அந்த ஃப்ரெண்டனுடைய தன்மைகள், ஜீவியம், சுபாவம் எல்லாமே அவனுக்குள்ளே வந்துவிடும். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை செய்யும்போது நாம் நீதிமான்களாய் தேவன் விரும்புகிற சுபாவங்களோடு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை செய்து, ஸ்தோத்திரம், நீதிமான்களை கூட்டி சேர்க்கிற ஒரு நாள் உண்டு. ஸ்தோத்திரம். பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றத்துக்கு முன்னாடி உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற ராஜ்யத்தில் பங்கு பெறுங்கள் என்று சொல்லி தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நாள் உண்டு. அந்த ஆசீர்வாதங்களை இந்த உலகத்திலேயும் தேவன் நம்மை நீதியாக எண்ணி ஆசீர்வாதங்களை தருகிறவர். மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் யாருக்கு, எந்த கோடீஸ்வரனுக்கும் எந்த உலக பணக்காரனுக்கும் இல்லாத ஒரு பாக்கியம், பரலோக பாக்கியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நீதிமான்களாய் தேவன் விரும்புகிற பரிசுத்தவான்களாய் இந்த பூமியில வாழும்போது எந்த ஒரு பணக்காரனும் தன்னுடைய பணத்தை கொடுத்து பரலோகம் போக முடியாது. ஸ்தோத்திரம். மாம்சம், உலகத்தின் எந்த காரியமும் அந்த பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்வதில்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மேலான அந்த பாக்கியத்தை நீதிமான்களாய் வாழ்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில மண்ணுக்காக, உலக பிரகாரமாய் அழிந்து போகிற காரியங்களுக்காய், ஆசை இச்சைகளுக்காக நாம தேவனை விட்டு விடுகிறவர்களாய் இருக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். நோவாவின் காலத்தில் நோவாவை தவிர எல்லாரும் உலக ஆசை, சிற்றின்பங்கள், தாறுமாறான வாழ்க்கைக்கு தங்களை விற்று போட்டார்கள். கடைசியில் எல்லாரும் அழிந்து போனார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நீதிமான்கள் என்கிற மிகப்பெரிய சிலாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கும் போது அதை விட்டு தவறி ஜீவிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நமக்கு பரலோகத்துக்கு போகிற அந்த சிலாக்கியத்தை நாம் இழந்து விட்டோம் அப்படின்னா அக்கினியும் கந்தகம் எரிகிறதான நரகம் தான் நம்மை வரவேற்கிறதா இருக்கும். நம்முடைய நித்தியமாய் நம்முடைய ஆத்துமா நரகத்தில் வேதனைப்பட்டு, ஐயோ அன்னைக்கே பாஸ்டர் சொன்னாரே ஒழுங்கா வாழு, தாறுமாறாய் வாழாத அப்படின்னு சொல்லி அன்னைக்கே சொன்னாரே, எல்லா காரியங்களும், எல்லா எண்ணமும் பிரசங்கமும் அந்த சிந்தனையில வந்து அதை அலக்கழித்துட்டே இருக்கும். நரகத்தில் எந்த எண்ணமும் இருக்காது அப்படின்னு அல்ல, எல்லா எண்ணமும். சோத்திரம். மனைவி சொன்னாலே, பாஸ்டர் சொன்னாரே சர்ச்சுக்கு வான்னு சொன்னாரே, ஒழுங்கா சர்ச்சுக்கு வா, ஆராய்ச்சிட்டு மற்ற காரியங்கள் எல்லாம் பண்ணா போதும் அப்படின்னு சொன்னாரே, எல்லா எண்ணங்களும் நரகத்தில் போகிற ஒரு ஆளுக்கு அவனை அலக்கழித்துட்டே இருக்கும். இந்த எண்ணம் எல்லாமே அவனை வாதித்துட்டே இருக்கும். சோத்திரம். அங்கே புழுக்கள் சாகாமல் இருக்கும், அக்கினி அந்த அணைந்து போகாமல் எரிந்து வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும்னா மனதளவில் பயங்கரமான இந்த எண்ணங்கள் எல்லாம் அவர்களை சாகடித்து கொண்டே இருக்கும். ஆனால் சாக மாட்டாங்க. நித்திய நரகத்தில் அவ்வளோ பெரிய பயங்கரங்கள் இருக்கிறது. தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் நீதிமான்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து வெற்றியாய், ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், அப்பா நம்முடைய சமூகத்தில் நான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆசையோடு நம்ம நீதிமான்களாய் வாழும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இந்த வேளையில் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுவோம். கர்த்தாவே, நீதிமான்களா எங்களை ஆண்டவரை தெரிந்தெடுத்தீர், ரட்சித்தீர். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால, உம்முடைய இரத்தத்தினால எங்களை மீட்டெடுத்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரே ஆண்டவரே இரத்தத்தினால ஒரே மனுஷனை தோன்ற பண்ணி ஆண்டவரே பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் படைத்த தேவன், உம்முடைய ஒரே ஜீவனை ஆண்டவரே எங்களுக்காய் கொடுத்தது நிமித்தமா எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் ரட்சிப்புண்டாக, மீட்புண்டாக, பாவ மன்னிப்புண்டாக நீர் சித்தமானீர் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்களும் நீதிமான்களாய் ஆண்டவர் ஆக்கப்பட்டோம். நீதிமான்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த உலகத்தின் ஆண்டவரே பணம், பொருள், பதவி, அந்தஸ்து, வீடு, வாசல் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போக ஆண்டவரே. நாங்கள் உமக்காக வாழ்கிற வாழ்க்கை தான், உமக்காய் உம்முடைய வேத வசனத்தின்படி வாழ்கிற ஜீவியம்தான் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நித்தியத்தில் எங்களை நடத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உலக காரியங்களுக்காய், மண்ணுக்காக மாணிக்கத்தை நாங்கள் விட்டுவிடக் கூடாது கர்த்தாவே.
ஒவ்வொருவரும் நீதிமான்கள் என்கிறதானே அந்த பதவியை ஆண்டவரை மிக பெரியதான அந்த ஸ்லாக்கியத்தை இழந்து போகக்கூடாது. கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும். நீதிமான்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாரும் கேளுங்க, வாலிப பிள்ளைகள் கேளுங்க, பெரியவர்கள் கேளுங்க. ஆண்டவரே, நீதிமான்களாய் ஒரு நீதிமானாய் அந்த சந்ததியில காணப்பட்ட நோவாவை போல நான் வாழ எனக்கு உதவி செய்யும். உதவி செய்யும் அப்பா, உதவி செய்யும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. பூரண அழகுள்ளவரே, விலன் கையதே நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. லோக சுக மேன்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். லோக சுக மேன்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். பூரண அழகுள்ளவரே, பூவிலந்தன் வாழ்க்கையது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீர்மேல் காடும் பூமேளி போல் மின்னும் ஜடமோகமே என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தார். நீர்மேல் காடும் பூமேளி போல் மின்னும் ஜடமோகமே என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தார். பூரண அழகுள்ளவரே, பூவிலந்தன் வாழ்க்கையது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட வேண்டாம். நம்மை ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினால நீதிமான்களாய் மாற்றி, என் மகனே மகளே, என்னுடைய வேத வசனத்தின்படி இன்னும் நீ நீதிமானாய், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி நம்மை வைத்திருக்கிறார். பரிசுத்தவான்களாய் ஜீவிக்க நம்முடைய வாழ்க்கையில முழுவதுமாய் இயேசுவுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம், செபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் உடைய சமூகத்தில் வந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும், உடைய சமூகத்தில் விடுதலை பெறவும் ஆசீர்வதிக்கப்படவும், ஆண்டவரே உம்முடைய அளவில்லாத சந்தோஷத்தினால சமாதானத்தினால இடைகட்டப்பட தேவன் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் மகிழ்ச்சி உண்டு, விடுதலை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. இந்த நாளிலும் ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையில கரத்தினாலே ஆசீர்வதித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் ஜனங்களை காத்து வழி நடத்தின தேவன் கர்த்தாவே, இந்த மாதத்தின் ஆண்டவரே வரப்போற கடைசி வாரத்திலும் உடைய வல்லமையில கரத்தினால ஒவ்வொருவரையும் வழி நடத்தி செல்லும். ஜனங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் வேலைகளிலும் உடைய கரம் இருந்து ஆசீர்வைத்து உயர்த்த செபிக்கிறோம் ஆண்டவரே. குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது என்று சொல்லி சொன்ன தேவன் வார்த்தையை நிறைவேற்றுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவை நீதிமானை ஆசீர்வைத்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்ளுகிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். கர்த்தாவை, நாங்கள் எங்களை நீதிமான்களாய் நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நோவாவை ஆண்டவரே கர்த்தாவே, அவன் அந்த சந்ததியில நீதிமானாய் நீர் கண்டீர் ஆண்டவரே. இந்த நீதிமானை நீர் பாதுகாத்தீர் ஆண்டவரே. அசுத்தத்திலே வாழ்ந்த ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள் கர்த்தாவே. இந்த நாட்களிலும் ஆண்டவரே, நாங்கள் ஆபிரகாமை போல தேவனை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீதிமான்களாய் ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உலக வாழ்க்கையில் ஆண்டவரே பலவிதமான இச்சைகள், பலவிதமான உலக காரியங்கள் ஆண்டவரே எங்களை வீழ்த்தும்படியாய் கவர்ச்சிக்கலாம் ஆண்டவரே.
ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில உம்மையே நோக்கி பார்க்க, உம்மையே நம்பி வாழ, உம்முடைய வசனத்தின்படி வாழ, தன்னுடைய வாழ்க்கையில யார் எப்படி போனாலும் பரவாயில்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையில தேவனை பிரியப்படுத்தி அவரோடு சஞ்சரித்து வாழ வேண்டும் என்று சொல்லி இடம் கொடுத்ததானே அந்த நோவாவை போல நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டார்களே ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தேவன் அழைத்ததான அழைப்பை மறந்து, நாங்கள் நீதிமான்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அழைப்பை மறந்து யாரும் வாழாதபடிக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரமுக்கு சாட்சி உள்ள ஒரு நீதிமான்களுக்குரிய அனுபவத்தோடு வாழும்படியாய் உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். எந்த விதமான சத்துருடைய போராட்டத்தினால பாவ வாழ்க்கையில ஒருவேளை யார் கட்டப்பட்டிருந்தாலும் அப்படிப்பட்ட கட்டுகள் அறுக்கப்படும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகட்டும். கர்த்தாவே ஆண்டவரே, மக்காய் வாழ உம்முடைய சித்தம் செய்ய ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. வார்த்தைகள் ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் விடுதலை கொண்டு வரட்டும். எல்லாரையும் ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.